गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த ஒரு வருஷமாக நம்மளையே வாழ்ந்து இன்று வரை அற்புதங்கள் பலவற்றையும் செஞ்சின்றிருக்கும் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் மற்றும் மிகச்சிறந்த நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். பார்க்கலாமா? அதாவது நான் சொல்ல போகிற இந்த நிகழ்வானது பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. காஞ்சி ஸ்ரீமடத்திலேயே நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரமணி ஐயர்னு ஒருத்தர், காஞ்சி பெரியவாளோட மிகப்பெரிய பக்தர். சதாசர்வ காலமும் பெரியவா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு ஆஞ்சநேய உபாசகர், ஆஞ்சநேயருடைய தீவிர பக்தர். அவர் ஒரு நாள் ஸ்ரீமடத்துக்கு வந்திருக்கார், காஞ்சிபுரத்துக்கு. எல்லாரும் வரிசையில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இவருடைய டேர்ன் வரும்போது இவரும் பார்த்துருக்கார். அப்போ பெரியவா, இவர் அடிக்கடி போகிறதுனால பெரியவாளுக்கு ஓரளவு நல்ல பரிச்சயம் உண்டு ரமணி ஐயருக்கு. என்ன ரமணி ஐயர் இங்கே இருக்க, நாளைக்கோ நாளன்னைக்கோ உங்கள் தஞ்சாவூரில் இல்லை ஒரு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் லட்சார்ச்சனை இருக்க, நீ மிகச்சிறந்த ஒரு அனும பக்தனாச்சே, அங்கே போகலையா? இல்லை பெரியவா, அங்கெல்லாம் போகல. லட்சார்ச்சனையெல்லாம் சமஸ்கிருதத்தில் சொல்லுவா, எனக்கு சமஸ்கிருத அச்சு எழுது ஒன்றுமே தெரியாது, நாங்கள் போய் என்ன பண்ணுறது பெரியவா? இல்லை உனக்கு தெரியலைன்னாலும் பரவாயில்ல, நீ கிளம்பிப்போ, அந்த லட்சார்ச்சனை நடந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய உத்தரவுன்னு வச்சுக்கோய ரமணி அப்படின்ட்டார் பெரியவா. பெரியவா சொல்லுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமோ யாரும் தட்டவோ மாட்டார். உடனே அங்கேருந்து கிளம்பி பெரியவா சொன்னிட்டார் அப்படிங்கிறதுக்காக ரமணி மாமா தஞ்சாவூர் வந்துவிட்டார். தஞ்சாவூர் வந்துட்டு அப்பயே அந்த காலத்திலேயே இப்போல்லாம் கூட போடுறா இல்லையா, பல புக்ஸு வந்து சமஸ்கிருதத்தையே தமிழில் எழுதி போடுற அந்த மந்திரங்கள்லாம். ஆஃபீஸுக்கு போகிறவ, அவசர காலத்தில் போகிறவ அதை வச்சுன்னே பூஜை புனஸ்காரம் செய்கிற வழக்கம் இப்போ உண்டு. அது அந்த காலத்திலையும் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை கையில் எடுத்துரும்ப இருக்கார். சாயந்தரம் லட்சார்ச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இவரும் போய் உட்கார்ந்துட்டு வேத விற்பனர்களோட போட்டியாக சொல்லின்னு இருக்கா, இவரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். பட் இவரால் அந்த வேத விற்பனர்கள், அவளாம் வேதம் படித்தவா இல்லையா, அவளுடைய ஒரு வேகத்திற்கு இவரால் ஈடு கொடுக்க முடியல. அக்ஷரமும் அங்கங்கே பெசர்றது இவருக்கு. எல்லாரும் இவரை திரும்பி பார்த்து கேலிக்கூத்தா பார்க்குறார். இவருக்கு கண்லேருந்து தாரதாரையாக தண்ணீர். என்ன நம்ம பெரியவா சொல்லிட்டோன்னு வந்துவிட்டோமே, நமக்கு இங்கே இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி அவ தங்கியிருந்தார் இல்லையா, அங்கே போய் ராத்திரியில் கண்ணில் தண்ணி அழுதுண்டே திண்ணையில் படுத்து தூங்கியிருக்கார். ஒரு விடிகால 1:30-2 மணி இருக்கும். இவர் பக்கத்தில் யாரோ வந்து உட்கார்ந்தா மாதிரி இருந்திருக்கு. விளவிளேர்னு 10 வேஷ்டி கட்டிண்டு நாமம் போட்டுண்டு கட்டு குடுமி வச்சுன்னு எவரோ இவர் பக்கத்தில் உட்கார்ந்தா மாதிரியும் ஏதோ சொல்கிறா மாதிரியும் வேற தடவி கொடுக்குற மாதிரியும் இருந்திருக்கு.
இது இவருக்கு கனவா நினைவான்னு கூட எதுவுமே தெரியல. அதை முடிஞ்சு காலையில் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிவிட்டு நியம நிஷ்டைகளை முடிச்சுட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக அந்த ரக்ஷார்ச்சனை இன்றைக்கும் போகத்தான் போகிறோன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். என்ன ஒரு ஆச்சரியன்னு பார்த்தோம்னா, அந்த வேத விற்பன்னர்கள் என்ன வேகத்துக்கு அந்த மந்திரங்களை உச்சாரிக்கிறாளோ அதே உச்சரிப்பு சிறிதளவும் அக்ஷரம் பிசகாமல் அதே வேகத்துக்கு அவளுக்கு ஈடு கொடுத்து இந்த ரமணி ஐயரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் இவரை நேற்றுக்கு பரிகாசமாக கேலிக்கூத்தா பார்த்தவா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோடு ரமணி ஐயரை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நேற்று வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் நம்மளுடைய கேலிக்கூத்துக்கு ஆளான இந்த ரமணி மாமா இன்னைக்கு நமக்கு ஈடு இணையாக சக்கப்போடு போடுறாரே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம். லட்சார்ச்சனை நல்ல விதமாக முடிஞ்சுது. தட்சணையெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே ரமணி மாமாவுக்கும் கொடுத்துருக்கா. வாங்கிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு நேராக காஞ்சிபுரம் போயிருக்கார் பெரியவாளை தரிசிக்க. பெரியவாளை தரிசிச்சிருக்கா. பெரியவா உடனே, என்ன ரமணி, ஆஞ்சநேயரை பார்த்தியா நேரில் அப்படின்னு கேட்டுருக்கார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம எங்களை ஆஞ்சநேயரெல்லாம் பார்க்கலையே. அப்போ பெரியவா கேட்டிருக்கா, இந்த மாதிரி முந்தா நாள் ராத்திரி உன் கனவுல ஒருத்தர் பஞ்சகஞ்சம் கண்டு வந்தாரா, உன்ட்ட ஏதோ பேசினாராமே அப்படின்னு. இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. அதாவது சாட்சாத் பரமேஸ்வரனுக்குத்தான் அது வெளிச்சம். சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே நம்ம ரமணி மாமாவை தடவி கொடுத்து மந்திர உச்சாடனங்களை உபதேசித்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த பெரியவாளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ரமணி மாமாவுக்கு பெரியவா சொல்லி தான் இது தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்புறம் அதே ரமணி மாமா பார்த்தோன்னா அது முடிஞ்சு ஒரு 4-5 மாதம் கழிச்சு அந்த பழவந்தாங்கல் பனங்கிமலை சைடில் நடந்து போயின்னு இருக்கும்போது ஏதோ மனசில் தோணியிருக்கு. ஒரு பெரிய கல்லுகள்லாம் அங்கங்கே வெட்டி லாரியில் ஏற்றின்னு இருக்கா. இவருக்கு மனசில் தோணியிருக்கு, ஆஹா, நமக்கும் இந்த மாதிரி ஒரு கல் கிடச்சிதுன்னா நம்மளும் ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் செஞ்சு வைக்கலாமே அப்படின்னு மனசில் தோணியிருக்கு. என்ன நினச்சாரோ தெரியலையோ, மறுநாள் திடீர்னு புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்துவிட்டார். காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசிக்கும் போது பெரியவா கேட்டிருக்கார், நீ ஏதோ விக்கிரகம் செய்கிறதா மனசில் நினச்சிட்ட போல இருக்கே ரமணின்னு. ஆமாம் பெரியவா, கண்டிப்பாக நீ அதை செய்யணும். ஒரு 6-7 அடி நீளமான ஒரு கல், ஒத்த கல்லாக எடுத்துக்கோ. அதில் நீ விரும்புகிற ஆஞ்சநேயரை கல்லால் வடித்து நிறுவினான் அண்ணா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னோட ஆசிகள் என்றைக்குமே உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அந்த மாதிரி பெரியவாவோட ஆக்கையோடு உருவாக்கப்பட்டது தான் அந்த நங்கநல்லூரில் இருக்கிற அந்த ஆஞ்சநேயர். இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் கேட்டதை கொடுத்து அருள்பாலிச்சுன்னு வரார். அதை கட்டின அதே ரமணி மாமாவோட கதையைத்தான், அந்த அற்புதத்தை தான் இந்த தஞ்சாவூரில் லட்சார்ச்சனை செஞ்சான்னு சொன்னான் இல்லையா, அந்த ரமணி மாமா தான் இந்த ரமணி மாமா. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது பெரியவாளுடைய கருணா சிந்தம், அவருடைய கருணை, அவருடைய பக்தி, ரமணி மாமாவுக்கு பெரியவா மேலே உள்ள அளவு கடந்த பக்தி, ஆஞ்சநேயர் மேலே உள்ள ஒரு பக்தி, அதை புரிஞ்சின்ற பெரியவா. இன்னும் ஒரு ஆச்சரியம். அதனால தான் சொல்கிறேன், அதாவது சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா, பெரியவா தான் பரமேஸ்வரன். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே இருக்கக்கூடாது. நம்ம அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும், அவர் பார்த்துப்பார் எல்லாம். புரியுறதா? மற்றும் ஒரு அற்புதமான நிகழ்வை அடுத்த வியாழக்கிழமை நம்ம பார்க்கலாமா? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம்.